உலகெங்கும் வாழும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கே ஒரு முறை வரக்கூடிய 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஏற்பட போகுது. அதனுடைய யோக பலன்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னத்தில் ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்: மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பது. தனுசு ராசி அப்படின்னாவே வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிக்க முடியும். உங்களால் சாதாரணமாலாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை கிடச்சிடாது உங்கள் வாழ்க்கையில். அந்த மாதிரி போராட்டம் குணம் கொண்டவர்கள், அந்த மாதிரி போராடி ஜெயித்தவர்கள் தான் அந்த தனுசு ராசி என்பவர்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு போராட்டம், 7.5 சனியெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்கள், 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ரிஷப ராசியில், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரக சேர்க்கை சேரப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஒரு நல்லதும் இருக்குது, அதில் கெட்டதும் இருக்குது. ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானே 6ஆம் வீட்டில் போயிருக்கார். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை என்ன பண்ணுன்னா, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. அதில் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேலை கிடச்சிரும் இந்த 12 நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா. சார் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை சார், நான் ஏதாவது ஒரு கம்பெனி மாறலான்னு நினைக்கிறேன், மாற முடியுமான்னு கேட்டால் இந்த 12 நாட்களில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கங்கெல்லாம் வேலை கிடைக்கும். வேலை வந்து உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த 4 கிரக சேர்க்கை கொடுக்க போகுது. அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை. அதேமாதிரி நீண்ட காலமாக எனக்கு வந்து ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, அது வருமா அப்படின்னு கேட்டால் இந்த 12 நாட்களில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும். இந்த காலகட்டத்தில் எதை செய்யக்கூடாது தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது. சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த 12 நாட்களை தவிர்த்துட்டிங்கன்னா சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக பின்னால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதுவும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க. போட்டி பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஆர்டருக்கு வாங்குகிறேன், கொட்டேஷன் கொடுக்குறேன்னு போய் நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும். அதேமாதிரி ஏற்கனவே ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஒரு வில்லங்கம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த 12 நாட்கள் நீங்கள் போய் அதில் போய் தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளாக மாறிடும். அது வாழ்க்கையிலேருந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் நீங்கள் யாருக்கும் இந்த 12 நாட்கள் கடன் கொடுக்கக்கூடாது. யாருக்கு 12 நாட்கள் கடன் கொடுக்குறீங்களோ அவங்களாம் திருப்பி பணம் கொடுக்கவே மாட்டாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகளை ஏற்படுத்துங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய விசேஷமான இடம். அப்போ பண வரவுகள் சம்பந்தப்பட்ட அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தான் இந்த 4 கிரக சேர்க்கை. இந்த ஒரு 12 நாட்கள் தான் இருக்க போகுது. அந்த 12 நாட்களில் இந்த பேமெண்ட் ஃபாலோ பண்ணுறது, பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறது, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யுங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறேன் சார், அதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதேமாதிரி புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. தப்பு ஒன்றும் இல்லை. பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து ஒரு வெளியூரில் ஒரு இது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைங்க.
இந்த அம்பாள் கிட்ட, ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கனால சிவன் கோயிலில் அம்பாளை போய் நீங்கள் இந்த 12 நாட்கள் பிரார்த்தனை பண்ணீங்க. 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகங்கள், ஆராதனைகள், அது எதுவானா இருக்கலாம். ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, சரிங்களா, ஒரு ஏதாவது உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நீங்கள் அந்த அம்பாளுக்கு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அது முக்கியமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதேமாதிரி சென்னையில் இருக்க மாங்காடில் இருக்கக்கூடிய காமாட்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் போதும். பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. இந்த 12 நாட்கள் தான் சொல்கிறோம். இந்த 12 நாட்களில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 4 கிரக சேர்க்கை கொடுக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரக சேர்க்கை ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதியே 6ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி சூரிய பகவான் அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். புத பகவான் ரொம்ப முக்கியம், 7ஆம் அதிபதி புதன் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு விசேஷமான காலகட்டத்தில் உங்களுடைய தீராத கடன் பிரச்சனைக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக உடம்புல பிரச்சனை இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, இந்த 7.5 சனி காலத்தில் பிபி, சுகரு, அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க. அந்த நோயிலேருந்து கண்டினியூஸாக மருந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த 12 நாட்கள் என்ன பண்ணலாம், தன்வந்திரி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோயுடைய அளவு குறையும். தன்வந்திரி நிறைய ஊரில் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் அங்கேவே பிரார்த்தனை பண்ணலாம். இல்லை அவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் போக முடியாது சார் அப்படின்னா, வீட்லேயே ஒரு தன்வந்திரி ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு ஒரு 5 தீபம் ஏற்றி டெய்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய நீண்ட காலம் இருக்கக்கூடிய தீராத நோய் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறதெல்லாம் வாங்கினீங்க, அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா மினிமம் 3 வீடு நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும். எங்கே சார் நாங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், ஒரு வீடு வாங்கதே கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு வீடே எனக்கு லோன் கிடைக்காது, ஒரு வீடே எனக்கு எதுவும் காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் சும்மா போய் இந்த 12 நாட்களில் வீடு வாங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுங்க. ஒரு பேங்க்குக்கு போய் எப்படி லோன் கிடைக்கும் விசாரிங்க. லோனே கிடைக்கலன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் விசாரிங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதே போல் ஒரு வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். 4 இடம் போய் பாருங்கள், இடத்த போய் பாருங்கள், வீடை போய் பாருங்கள். பண்ணிங்கன்னா இந்த 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சரில் மினிமம் ஒரு 3 வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதேமாதிரி இடம் விற்கிறவங்களுக்கு, வீடு விற்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. இதன் மூலமாக பணம் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் வரக்கூடிய மிச்ச காசை எடுத்து வைங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக பிற்காலத்தில் நிறைய ஒரு சொத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கிரக சேர்க்கை கொடுக்க போகுது. அதனால் இந்த 12 நாட்களில் இடம் விற்க முடியாதவங்க, வீடு முக்கிய முடியாதவங்க கண்டிப்பாக போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பிரார்த்தனையை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இடம் விற்கிறதுக்கான நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய வருங்காலத்தில் கண்டிப்பாக அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் இருக்கக்கூடிய நீண்ட நாளாக பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. இந்த 12 நாட்களில் யாருக்கும் கடன் மட்டும் கொடுக்கக்கூடாது. திருப்பி சொல்கிறோம், கடன் கொடுத்தீங்க அப்படின்னா கடன் திருப்பி வராது. அது நீங்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்லேயே இருக்கலாம், நீங்கள் எந்த பிஸ்னஸில் வேணால் இருங்க, நீங்கள் யாராக வேணால் இருங்க. இந்த 12 நாட்களில் இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த கடன் கொடுக்கறது வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாதீங்க. கடன் வாங்கினாலும் பிரச்சனை, கடன் கொடுத்தாலும் பிரச்சனை. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. தீர்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த கிரக சேர்க்கை கொடுக்க போகுது. அதே போல் இந்த 12 நாட்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்லாம் நீங்கள் தலையிடாதீங்க. அதனால் மிகப்பெரிய நஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி திருமணம் யோகம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் திருமணத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த 12 நாட்களில் எதுவும் பேசாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களை கூப்பிடுவாங்க பிரச்சனைக்கு, ஏதாவது போய் பேசலாம், பிரச்சனை தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வில்லங்கம் தேடி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாதீங்க. போனீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னா ராசியாதிபதி குரு பகவானே 6ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, வெளிநாடு வேலைக்கு அப்ளை பண்ணுறது, வெளிநாட்டில் நீங்கள் போய் தங்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்கிறது, அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் வெளிநாடு போயிடுவீங்க. அதே போல்
வெளிநாட்டில் இருக்கீங்க, எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, பிரச்சனையில் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 1 மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சிரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலுமே இந்த ஒரு 12 நாட்கள் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பண வரவுகளுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் அதுதான். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு யாருக்காவது ஒரு கடனே கொடுத்துருக்கீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா பணம் வந்துடும். அதே போல் வயதானவர்கள் இந்த காலகட்டத்தில் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், தன்வந்திட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். நோய் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நோய் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் உங்களோட தெய்வ வழிபாடு, மாத்திரை எல்லாம் மருந்தெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலம் இந்த பிரச்சனைகள் தொடராது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்தில் வராரு. நோயை கொடுக்கக்கூடிய, சத்ருவை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் வர்றதுனால நோய்களும் வரும். அதற்கான பிரார்த்தனையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த நோய் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த 4 கிரக சேர்க்கை இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல கிரகநிலை இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்களோட 4 மடங்கு நடக்கும். அதேமாதிரி தீய பலன்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி வரலும் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சின்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணும்லாம் கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.